அது சமீபத்துன்னு சொல்கிறத விட கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து அதிமுகவில் இணைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. சமீபத்தில் இணைஞ்சவங்க காளியம்மா அவங்க தான். சரியா? நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நல்லா பேசக்கூடியவங்க, நல்லா சிந்திக்கக்கூடியவங்க. இதெல்லாம் அவங்களுடைய தகுதிப்பாடுகளாக அவரை பின்பற்றி அவரை பார்த்து வளர்ந்து வருகிறார்கள். அல்லது அப்படிப்பட்டவர்களுக்கு அங்கே மேடை கிடைக்கிறது, வாய்ப்பு கிடைக்கிறது. இதுதான் யதார்த்தம். அதிலிருந்து வெளியே வந்த ராஜீவ்காந்தி திமுகவில் போய் இன்றைக்கி சில புகாரில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் கல்யாண சுந்தரம் அவர்கள் அதிமுகவுக்கு வந்து அவர் தரமான ஒரு பேச்சாளராக தன்னுடைய தகுதிப்பாட்டில் நின்னார். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இன்றைக்கு காளியம்மாள் அவருக்கும் போயிருக்காங்க. போன பின்னால் அவங்க சொன்னது, நான் ஒரு தமிழர் தலைமையில் நான் பயணிக்க விரும்பினேன், அதனால தான் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் வந்தேன்னு சொல்கிறாங்க. இப்போ கல்யாண சுந்தரத்தை பொறுத்தவரை அவரும் தேர்ந்த பேச்சாளர், சிறந்த பேச்சாளர், மாற்றுக்கருத்து இல்லை. ஏன்னா அவர் நாம் தமிழர் சீமான் இடத்துலேருந்து வந்தவர் என்றாலும் கூட அவருக்குன்னு ஒரு சுயமான ஒரு சிந்தனை அல்லது பேச்சாற்றல் எல்லாமே இருக்குது. இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, இன்றைக்கி அரசியல் களம் என்பது 4 முனை போட்டி ஆயிடுச்சு. 4 முனை போட்டின்னு சொல்கிறத விட 2 முனையத்தை நம்ம பார்க்கணும். இதில் வந்து சீமான் அவர்கள் வந்து ஏறத்தாழ 8 விழுக்காட்டுக்கு மேலே போய் 36 லட்சம் வாக்குகள் வாங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்தை அவர் பெற்றிருக்கிறார். ஆனால் இந்த தேர்தல் அந்த இடம் தக்க வைக்கப்படுமா அல்லது அதிலிருந்து அதிகமாகுமா அல்லது குறையுமா என்கிற கேள்விதான் அங்கே உள்ள தரப்பு. இந்த பக்கம் வந்து தாவேக்காவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் தான் முதல் தேர்தல் களம். நம்முடைய தனித்தன்மையில் அல்லது நம்மளை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள் அல்லது வந்து பொதுமக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கிறத கணிக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த தேர்தல் அவங்களுக்கு. அது ஒரு நிலை. அடுத்து வந்து திமுகவினுடைய வரலாற்றிலேயே 2வது முறை ஆட்சிக்கு வந்ததே இல்லை என்கிற ஒரு நிலைப்பாடு அவர்களுடைய தரத்தினால் உருவானது. அது வந்து புதிதாக ஒரு சோதிடம் இல்லை. அவர்கள் ஆளுகிற வாய்ப்பு கிடைத்து விட்டால் எல்லை மீறி போவார்கள். அங்கே வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாகும், எல்லா வகையிலையும் விலைவாசி கூடும், கட்டணங்கள்லாம் உயர்த்துவார்கள், வரிகளெல்லாம் உயர்த்துவார்கள் என்கிற யதார்த்தமான காலங்காலம் இருக்கக்கூடிய அந்த நிலையில் தான் அவர்கள் 2ஆம் முறை ஆட்சிக்கு வரவே முடியாதுங்கிற யதார்த்தமான சூழ்நிலையை மாற்றணுங்கிற முயற்சியில் அவங்களுடைய போராட்டம். ஏன்னா அவங்க வந்து அதிகார ருசித்து விட்டார்கள். ஏன்னா பசியோடு 10 ஆண்டுகள் அதிகார பசியில் இருந்தவங்க இந்த தேர்தலில் வந்து அவங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து அதை ருசி கண்ட பின்னால் இன்றைக்கு எல்லை மீறி போயிட்டு திரும்ப அது கிடைக்காமல் போனால் என்ன ஆகுமோ என்கிறது போல் ஒரு மது அருந்தக்கூடிய அது நோயாளியாக இருக்கவன் அது கிடைக்கலன்னா கைகாலம் நடுக்கம் வந்துடுறது போல் இந்த அதிகாரத்தை ருசித்தவர்களுக்கு அதிகாரம் பயிர் போயிருமோ, ஆட்சி மாறிடுமோ, நம்ம கையை விட்டு போயிருமோங்கிற அந்த பதட்டம் வருகின்ற பொழுது அவர்களுக்கு வந்து இயல்பாகவே அந்த இது வரும். அதுபோல் அவங்களுக்கு அப்படி ஒரு நெருக்கடி.